I am seeing two people on the call. If I'm not getting much attendance, probably I'll just answer your questions and shut it off today. Okay, if anybody has any questions, let me start with that. I see was Wahi, Parthi, and pretty much that's all. So if anybody has any questions, either you can... Okay. Why did Chola kings have Sanskritized titles? Okay, so இதோட கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னென்னா வந்து ஜஸ்ட் இமேஜின் யுவர் செல்ஃப் டுடே. இன்றைக்கி நீங்கள் இருக்க மாதிரி தான் வந்து வாழ்க்கை எல்லாருக்கும் இருந்திருக்கு. ஸோ ஏன்ஷியன்ட் டைம் டசன்ட் மீன் தட் பீப்புள் வேர் லைக் எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட். ஸோ வாட் டஸ் இட் மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் எக்கனாமிக் ரீசன்ஸுக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் வந்து அந்த காலத்தில் இருந்தவங்க வந்து எல்லாமே வந்து எக்கனாமிக் ரீசன்ஸுக்காக எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பேன் ஏஷியன் லெவலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரம் இந்தியா ஆல் த வே டு சவுத் ஈஸ்ட் அண்ட் ஈவன் டு த லெவல் ஆஃப் ஜப்பான் அண்ட் சைனா, இந்தியா primarily ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா, சவுத் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் சோழமண்டலம், கலிங்கா, பெங்கால், இவங்க எல்லாருமே வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க வித் தி ஈஸ்ட். ஸோ ஃப்ரம் அ ஈஸ்டர்ன் பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரெண்டு மேஜர் கிங்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சைனா அண்ட் கிங்டம்ஸ் இன் இந்தியா. ஸோ ரொம்ப இஃப் யூ லுக் இன் டு லைக் ஏர்லி பிசிஸ் ஆர் ரியலி ஃபர்ஸ்ட் 10th century AD அப்படின்னா வந்து என்ன இருக்குன்னா வந்து த ஃபஸ்ட் டைம் ரிலீஜியன் அண்ட் எக்கனாமிக்ஸ் காட் மிக்ஸ்ட். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா வந்து பாலிட்டிக்ஸ் அண்ட் ரிலிஜன் வாஸ் செப்பரேட் அஃபேர்ஸ். ரிலிஜன் வாஸ் கோயிங் இன் செப்பரேட் சைட் அண்ட் பாலிட்டிக்ஸ் வாஸ் கோயிங் இன் செப்பரேட் சைட். த ஃபஸ்ட்டு கிங்டம் விச் ஹேட் டீப்பர் ரிலீஜியஸ் ரூட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மயூரியன் கிங்டம் வித் அசோகா டேக்கிங் புத்திசம். ஸோ he starts officially spreading Buddhism in all the places. Since he is a very big empire, the kingdoms who were receiving him in the southeast, who were dependent on the trade in the southeast, start taking up Buddhism. இதுக்கப்புறம் வந்து மௌரியர்களுக்கு அப்புறம் வந்து குப்தாஸ் கேம். குப்தாஸ் வந்து வேர் த ஃபஸ்ட் ஹிந்து ரிலீஜியஸ் கிங்ஸ் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஸ்டேட் அண்ட் ரிலீஜன் வாஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ். வென் the new trend of state and religion coming together வந்து is happening in Gupta period. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற நம்ம ஹிந்துவிசம் அப்படின்னு சொல்கிறது, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஹிந்துவிசமோட பேஸ் வந்து was set up in Gupta period. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து there was separate cult called Rudra, there is separate cult called Skanda, there is separate cult called Guha, there is separate cult for Shiva and Linga worship. இது எல்லாத்தோடைய ஸ்லோ இன்டகிரேஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து குப்தா பீரியடில் நடக்குது. ஸோ தே வாண்ட் டு டேக் இந்துவிசம் அஸ் அன் ஆர்கனைஸ்ட் ரிலீஜன் வேர் த ஸ்டேட் இஸ் ஸ்பான்சரிங் தெம். ஸோ இவங்க பீரியடில் தான் வந்து எஸ்பெஷலாக வந்து வாரியர் காட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்து காட்ஸ் அப்படின்றவங்க இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வந்து தே ஆர் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேச்சர் ஆர் தே ஆர் ஃப்ரம் அதாவது ஃபார் எஜுகேஷன் ஆர் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ், கடல்வெளி தெய்வங்கள் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ எந்த தொழில் பண்ணுறவங்களோ தொழிலுக்கு ஏற்ற தெய்வங்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போ குப்தா பீரியடில் வந்து இந்த வாரியர் காட்ஸ் அப்படின்ற கல்ட் வந்து இட் பிகேம் வெரி ஃபேமஸ், எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் தெம் வாண்டிங் டு போர்ட்ரே தெம்செல்ஃப் as தி செகண்ட் ஆஃப்டர் காட்.
ஸோ காட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் த செகண்ட் ஆஃப்டர் காட் இஸ் த கிங்ஸ் ஹூ ஆர் ஆல்சோ வாரியர்ஸ் அப்படின்ற அந்த ஸோ த பேசிக்காக குப்தா பீரியடில் வந்து வி சி ஈவன் இன் த ரிலீஜன் வி சி தெர் இஸ் அ சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ பிராமின்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக வந்து ஷத்ரியாஸ் ஆர் போர்ட்ரேயிங் தெம்செல்ஃப் as a equivalent portrayal in the religion. So அந்த சுச்சுவேஷன் நீங்கள் பார்க்கும்போது யூ ஆர் ஆல்சோ சீயிங் எப்பிக்கலாக வந்து திமாட்டிக்கலாக யூ ஆர் சீயிங் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ திமாட்டிக்கலாக நீங்கள் ஒரு ராமாயணம் எடுத்து பார்த்தீங்க. ராமாயணம் பேசிக்லி சேஸ் தட் பிராமின்ஸ் cannot survive without kshatriyas. அதோட இன்பில்ட் தீம் நீங்கள் கதை எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி ராமாயணத்தில் உங்களுக்கு வர தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிராமின்ஸ் வந்து அதாவது ரிஷிகள் வந்து காட்டில் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க, அரக்கர்கள் அவங்கள வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. ராஜா இல்லைன்னா வந்து ரிஷிகள்னால அவங்களோட தொழிலை பண்ண முடியல. ஸோ கான்செப்ஷனாலே வந்து அந்த ஏர்லி செஞ்சுரிஸில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து ரிலிஜன் கெனாட் சர்வைவ் வித்தவுட் தி கிங்டம் ஸ்பான்சர்ஷிப் அப்படின்ற மாதிரி வந்து திமேட்டிக்கலாக யூ ஆர் சீயிங் த ஸ்டோரிஸ் வி ஆர் ஹியரிங் த பேட்டர்ன்ஸ் த வாரியர் காட்ஸ் இது எல்லாமே வந்து அந்த ஒரு லேட் ஸ்டேஜஸில் தான் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. தோ ஹிந்துசம் வி ஆர் சேயிங் தட் 7,000 8,000 இயர்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில கல்ட்ஸ் வந்து its origin started in the Gupta period or slightly earlier than that. But primarily, Ashoka was the first king to take religion and kingdom together. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து ரிலீஜன் ஈச் ரிலீஜன் ஹேட் தேர் ஓன் லாங்குவேஜ் அப்படின்ற கான்செப்டும் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா வந்து இப்போ மேஜர் லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பக்ரித், பாலி அண்ட் சன்ஸ்கிரிட். சன்ஸ்கிரிட் இஸ் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு சிந்தட்டிக் லாங்குவேஜ் மாதிரி. இந்த சென்ஸ் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அரபிக் வந்து எப்படி இருக்குன்னா வந்து அரபிக்கில் வந்து நீங்கள் எந்த இதுவுமே மாற்ற முடியாது. குரானில் எழுதியிருக்கு, குரான் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோட் இன் த வே இட் இஸ் ரிட்டன், யூ கேனாட் சேஞ்ச் இட். ஸோ அந்த ஸ்ட்ரிக்ட் த லாங்குவேஜ் டசன்ட் சேஞ்ச் அட் ஆல். அந்த காலத்தில் இருந்த லாங்குவேஜ் அப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் தமிழ் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து காலப்போக்கில் மாறிக்கிட்டே வரும். ஞாயிறுன்றது சன், அதுக்கப்புறம் வந்து கதிரவன், அப்புறம் வந்து சன்ஸ்கிரிட் யூஸ் வந்து சூரியன். நாளைக்கு வந்து ஏதாவது சன்னையே வந்து தமிழ்னு சொல்லிட்டு போகலாம். ஸோ லாங்குவேஜ் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். அது வந்து நம்ம கல்ச்சர் என்னென்ன வருதோ எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு பிழைக்கிற லாங்குவேஜஸ். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து லாங்குவேஜஸ் ஆர் ப்ராக்டிக்கல் லாங்குவேஜஸ் இருக்குது, இன்னொன்று வந்து கோட் லாங்குவேஜஸ் இருக்குது. கோட் லாங்குவேஜஸ் டென் டு பி இன் அ ஸ்பெசிஃபிக் டிக்ஷன் அண்ட் இது. ஸோ சன்ஸ்கிரிட் பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரிட் இஸ் த லாங்குவேஜ் விச் இஸ் மென்ட் டு பி கெப்ட் இன் த சேம் வே இட் ஹேஸ் டு பி. ஸோ சன்ஸ்கிரிட் வந்து 7,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க சன்ஸ்கிரிட்டும் இன்றைக்கி இருக்க சன்ஸ்கிரிட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் இட் இஸ் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபைட் டு யூஸ் இன் சர்டன் வேஸ். ஆனால் வந்து அந்த சன்ஸ்கிரிட்டோட இப்போ நம்ம வந்து தமிழில் வந்து அதாவது நம்ம பேசும்போது வந்து என்ன வேணாலும் பேசலாம், உரைநடை தமிழ். ஆனால் எழுதும்போது கொஞ்சம் திருத்தமாக எழுதுவோம். அந்த மாதிரி தான் வந்து சன்ஸ்கிரிட் இஸ் அ வெரி ஸ்ட்ரக்சர்ட் லாங்குவேஜ். அதோட ப்ராக்டிக்கல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பக்ரித். ஸோ லோக்கல் யூசேஜஸ் நிறையா சேர்ந்தது தான் பக்ரித். ஸோ பக்ரித்லேயே வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் சதர்ன் சைடுக்கு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வந்து சம் லெவல் ஆஃப் பக்ரித் தான் வந்து லேட்டர் பிகேம் பக்ரித்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் தமிழ்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் லேட்டர் பிகேம் செப்பரேட் லாங்குவேஜ் ஆஃப் கன்னடா அப்படின்ற ஒரு தியரியும் இருக்குது. ஆர் ஸோ பக்ரித் வாஸ் அ லோக்கல் லாங்குவேஜ். ஸோ புத்திசம் வந்து பாலி, ஜெயினிசம் வந்து பக்ரித் அண்ட் ஹிந்துவிசம் வந்து வாஸ் யூஸிங் சன்ஸ்கிரிட் அஸ் ஏ மோட் ஆஃப் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த லாங்குவேஜஸ் வந்து பேஸ்ட் ஆன் வாட் இஸ் த எக்கனாமிக் வேல்யூ தீஸ் லாங்குவேஜஸ் சர்வைவ்ட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ஸோ நீங்கள் சங்கம் லிட்ரேச்சருக்கு ஒரு 200 பிசிலேருந்து ஒரு 200 AD வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இருக்க இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் இன் ஜெயின் கேவ்ஸ் அண்ட் தே ஹாவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பக்ரித். ஸோ அப்போ ஸோ வாட் வி அண்டர்ஸ்டாண்ட் இஸ் தட் ஃப்ரம் அசோகன் பீரியட் டு ஏர்லி குப்தா பீரியட் வந்து தமிழ்நாட்டில் வந்து அலாங் வித் தமிழ் பக்ரித் வாஸ் ஆல்சோ யூஸ்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் slowly Buddhism and Sikhism lost its, Buddhism and Jainism lost its power, economical power. Hinduism takes over. நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து சன்ஸ்கிரிட் யூசேஜஸ் கெட்ஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இன்றைக்கி சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர்
சீஃப் செக்ரட்டரி எல்லாமே நம்ம இங்கிலீஷ் அண்ட் தமிழ் யூசேஜ் இருக்க மாதிரி வந்து அன்றைக்கும் வந்து சன்ஸ்கிரிட் அண்ட் தமிழ் யூசேஜஸ் இருந்திருக்கு. ஸோ we can see it as early as around 6th or 7th century. ஃபஸ்ட்டு சோலாக்கு முன்னாடியே வந்து பாண்டியா started using Sanskrit and then Cholas followed it. ஸோ இது காரணம் என்னென்னா பியூர்லி இட் இஸ் அ எக்கனாமிக் லாங்குவேஜ். இட் வாஸ் அ bridge between different kingdoms. So that's why. ஸோ தமிழ்நாட்டில் வந்து இட் வாஸ் வெரி காமன் டு யூஸ் சன்ஸ்கிரிட் டியூரிங் நம்ம இப்போ எப்படி இங்கிலீஷ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த காலத்தில் வந்து சன்ஸ்கிரிட் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. லாட் ஆஃப் சன்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் இன்றைக்கி இந்துவிசம் டிஃபைன் பண்ணக்கூடிய சன்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் பாதி வந்து தமிழ்நாட்டில் எழுதப்பட்டது, எஸ்பெஷலி த புராணாஸ். ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ அது ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் இதோட சன்ஸ்கிரிட்டோட ட்ரேட் வேல்யூ முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ ஏன் சன்ஸ்கிரிட்டோட ட்ரேட் வேல்யூ முடிஞ்சு போயிடுச்சுன்னா வந்து ஸ்லோவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நார்த் இந்தியாவில் வந்து உருது கெட்ஸ் பிகம்ஸ் தி எக்கனாமிக் லாங்குவேஜ். கோஸ்டல் ஏரியாஸ்லேயும் ஸ்லோவாக உருது பிகம்ஸ் தி எக்கனாமிக் லாங்குவேஜ். அப்புறம் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா we have Vijayanagara and Nayaka. So slowly Telugu gets Telugu, sometimes Marathi becomes a court language and official language. அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் இங்கிலீஷ் வரதுனால those became the economic language. So economic languages survive and non-economic languages die if it is purely a court language or economic language. மற்ற டே டு டே யூசேஜுக்கு இருக்க லாங்குவேஜஸ் வந்து வெதர் தே சர்வைவ் ஆர் நாட் வந்து இஸ் டோட்டலி டிபெண்ட் ஆன் தி யூசஸ். ஆர் நம்ம மொழியில் நம்ம பேசணும்னு நினைக்கிறவங்க இருக்க வரைக்கும் வந்து அந்த மொழி வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ அன்றைக்கி இருந்த தமிழும் இன்றைக்கி இருந்த தமிழும் நம்ம பார்த்தோன்னா வந்து ப்ராபப்ளி ஸ்ரீலங்கன் தமிழ்லேயும் மலையாளத்துலேயும் வந்து இன்னும் மோர் பியூர் தமிழ் இருக்குது. நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். போர்ச்சுகீஸ்லேருந்து கூட நம்மளுக்கு வார்த்தை இருக்குது. வாத்து வந்து போர்ச்சுகீஸ்லேருந்து வந்தது. மேஜை, அலமாரி எல்லாமே வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து இதுலேருந்து தான் வந்திருக்கு, போர்ச்சுகீஸ்லேருந்து தான் வந்திருக்கு. இங்கிலீஷ்லேருந்து நம்ம வார்த்தைகள் எடுத்துருக்கோம். ஸோ லாங்குவேஜஸ், அதாவது லிவிங் லாங்குவேஜஸ் சர்வை பை டேக்கிங் இன் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் ஆல் அதர் லாங்குவேஜஸ். ஒன்ஸ் தி லாங்குவேஜ் லூசஸ் இட்ஸ் கேப்பபிலிட்டி டு கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட், இட் கெட்ஸ், அது செத்து போயிடுது, அவ்வளோதான். ஸோ தமிழை நம்ம சுத்த தமிழாகவே வச்சுக்கணும்னு நினச்சோம்னா வந்து தமிழ் செத்து போயிடும். அது வழக்கில் இருக்காது. வழக்கில் இருக்க வரைக்கும் தான் வந்து தமிழ்ன்ற ஒரு மொழி இருக்கும். அப்போ வழக்கில் இருக்கும்போது வந்து அது எங்கேருந்து வேணாலும் அது வந்து வார்த்தைகளை எடுத்துக்கும், அது தேடிக்கும், தானே வாழ்வதற்கு சர்வை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் அந்த மொழி பண்ணுமோ அது பண்ணிக்கும். ஸோ அப்படி தான் வந்து நம்ம தமிழ் வந்து இட் ஹாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எவ்ரி லாங்குவேஜ். பக்ரித், சன்ஸ்கிரிட், பாலி, இங்கிலீஷ், போர்ச்சுகீஸ், எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அந்த லாங்குவேஜ் வந்து தமிழை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தமிழும் எல்லா லாங்குவேஜையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்திருக்கோம். இந்த புரிதல் வந்து நம்மளுக்கு இருந்தோன்னா வந்து இட் வுட் பி மச் ஈஸியர். இங்கே வந்து நம்ம இன்றைக்கி இருக்க பீரியடில் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்து ஒரு கிளாஸ் டிவைடையும் ஒரு சோஷியல் டிவைடையும் நம்ம லாங்குவேஜோடு அசோசியேட் பண்ணுறோம். அந்த கிளாஸ் டிவைடுக்கும் சோஷியல் டிவைடுக்கும் அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் தமிழ் கிடையாது, அதெல்லாம் நம்ம கல்ச்சர் கிடையாதுன்னு நம்ம ஆர்கியூ பண்ணுறோம். அது வந்து இட் டசன்ட் ஹோல்ட் குட். ஸோ ஒரு கல்ச்சுரல் ஃபைட்டாக பார்க்கணும், ஒரு சோஷியல் ஃபைட்டாக பார்க்கணும். லாங்குவேஜ் இஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள். லாங்குவேஜ் லிவ்ஸ், ஸோ இட் வில் டேக் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் எவ்ரிவேர். ஸோ தமிழ் இல்லாமல் சன்ஸ்கிரிட் இல்லை, சன்ஸ்கிரிட் இல்லாமல் தமிழ் இல்லை. இன்ஃபேக்ட் போர்ச்சுகீஸ் இல்லாமையும் நம்ம இன்றைக்கி தமிழ் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற நிறையா வார்த்தைகள் போர்ச்சுகீஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ living languages proceed. So why Sanskrit is title na, this was the reason for the Sanskrit is title. And நீங்க இன்னொன்று புரிஞ்சுக்கணும் என்னன்னா வந்து till Cholas and Pandyas period வந்து Tamil and Sanskrit was equally used, like literally word for word translationும் இருந்திருக்கு. ஆனால் at Nayaka periodல தான் வந்து Sanskrit gets more popularized than Tamil. ஏன்னா நீங்கள் வந்து நம்ம இன்றைக்கி நடராஜர்னு ரொம்ப காமனாக வந்து நடராஜர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சோலா பீரியடில் when the சிதம்பரம் டெம்பிள் வாஸ் பில்ட், அந்த கடவுளுக்கு வந்து தமிழ் பேர் வந்து ஆடல் கோன். ஸோ சுத்தமான அழகான தமிழ் பேர் இருக்குது, ஆடல் கோன் அப்படின்றது நடராஜருக்கு. ஆனால் வந்து we are failing to use it. ஸோ அந்த காலத்தில் சோழர்கள் வந்து சன்ஸ்கிரிட்க்கு எவ்வளோ பேட்ரனைஸ் பண்ணாங்களோ அதே அளவு பேட்ரனைசேஷன் தமிழுக்கும் கொடுத்துருக்காங்க. வேதம் பாடுறவங்களுக்கு எப்படி வந்து தே கேவ் லேண்ட் அண்ட் இதோ, அதே மாதிரி வந்து ஓதுவார்களுக்கும் அவங்க வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க வந்து அவங்களுக்கும் சப்சிடிஸும் லேண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இன்ஸ்கிரிப்ஷனல் ப்ரூஃப் இருக்குது.
ஸோ that is the reason. Any other question? ஓகே, இல்லைண்ணா இப்போ கொஸ்டின் இல்லைனா வந்து ஐ வில் ஜஸ்ட் கோ த்ரூ ஒன் அதர் வெரி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். நம்ம நிறைய பேர் ப்ராப்ளி அடிச்சுட்டு நாடுறதுக்கு காரணமே வந்து ஃபியூ ஸ்மாலர் ஐட்டம்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து யார் இது நம்மளோட கல்ச்சரா இது அவங்களோட கல்ச்சர் அப்படின்ற மாதிரி தான் சண்டை நான் பாதி இடத்துல நாடிட்டுருக்கேன். ஸோ ஈவன் வென் ஐ ஸ்டார்டட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து திஸ் ஹோல் ஆரியன் ட்ரவிடியன் அந்த கான்செப்ட் வந்து வாஸ் பாதரிங் மீ அ லாட். பட் ஆனால் வந்து 12 இயர்ஸாக வந்து ஐம் ஜஸ்ட் ரீடிங் ஒன்றே ஒன்று வந்து தெளிவாக புரியுது. என்னன்னு பார்த்தோன்னா வந்து நடராஜர் இஸ் a Sanskrit word. Yes, நடராஜர் இஸ் a Sanskrit word. The pure Tamil word for that is Adal Kon. Nada Raja. Nada means dance. Adal. Rajan means ko in Tamil. So Adal Kon தான் வந்து தமிழ் ஆஃப் நடராஜா. ஸோ நீங்கள் இந்த இதுக்கு சிதம்பரம் கோயிலில் போயிருந்தாங்களே வந்து எழுதி வச்சுருப்பாங்க ஆடல் கோன் அப்படின்னு. நம்ம தான் அதெல்லாம் பார்க்குறது இல்லை, நடராஜர்னு நம்பிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் வந்து நம்ம பழைய காலத்தில் வந்து எல்லாம் வித்தியாசமாக இருந்தாங்க, எல்லோரும் அப்படியே ப்யூராக இருந்தாங்க, இதில் அப்படியே தொன்மையாக இருந்தாங்கலாம் கிடையாது. நம்ம இமோஷன்ஸ் வந்து ஆர் ஆல்வேஸ் சேம், நம்ம சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ் ஆர் ஆல்வேஸ் சேம். ஸோ இன்றைக்கி தமிழை விட எனக்கு இங்கிலீஷ் தான் காசு கொடுக்குதுன்னா நான் போய் இங்கிலீஷ் படிப்பேன். எனக்கு தமிழை விட சன்ஸ்கிரிட் தான் காசு கொடுக்குதுன்னா போய் நான் சன்ஸ்கிரிட் படிப்பேன். எனக்கு தமிழை விட மலாய் தான் காசு கொடுக்குதுன்னா மலாய் போய் படிப்பேன். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். அதே மாதிரி சர்வைவலுக்காக வந்து பீப்புள் மைக்ரேட். ஸோ மைக்ரேட் ஆகிறாங்க. ஸோ இதுக்கு சிம்பிளாக நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இங்கே இந்த இதில் நிச்சயம் வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் லிவிங் அவே ஃப்ரம் தேர் ஹோம். ஸோ இன்க்ளூடிங் மீ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யூஎஸ் கனடா அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சென்னையிலேருந்து ஃபஸ்ட்டு இப்போ யூஎஸ் வரவங்க வந்து தீபாவளி பொங்கல் இது எல்லாமே வந்து கொண்டாடணும்னு நினைப்பாங்க. ஆனால் இதெல்லாம் மோஸ்ட்லி வீக் டேஸில் வருது. ஸோ அப்போ என்ன ஆகுது, பொங்கலை வந்து 4 நாள் தள்ளி வச்சுட்டு ஒரு வீக்கெண்ட் வந்து ஒரு ஏதாவது ஒரு தமிழ் சங்கமோ எல்லாம் பக்கத்தில் என்ன சங்கம் அவங்களுக்கு இந்தியன் சொசைட்டி ஏதாவது ஒரு சொசைட்டி இருக்கும், அவங்க வந்து ஒரு பொங்கல் ஃபெஸ்ட்டு நடத்துவாங்க. எல்லோரும் போவோம், ஒரு பாட்டு டான்ஸு சாப்பாடு இருக்கும், என்ஜாய் பண்ணிட்டு வரோம். தீபாவளி இருக்குது, அதே மாதிரி லாங் வீக்கெண்டுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ. ஸோ யூஸ்வலி வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம டிப்பிக்கலாக கொண்டாடுறது இந்த வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து வீக்கெண்ட். ஆனால் வந்து அந்த தீபாவளி நடுவில் வந்திருந்தாலும் அந்த வீக்கெண்டு தான் செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்றது நார்மலாக போயிடுது. இது எல்லாமே லாங் வீக்கெண்டு ஒட்டி தான் வந்து பெரிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிசைட் ஆகுது. ஸோ ஒரு ஆனுவல் ரிட்ரீட்டோ இல்லை ஆனுவல் பிக்னிக்கோ வந்து ஒரு லாங் வீக்கெண்டை ஒட்டி தான் வந்து டிசைட் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து மாஸ் மீடியா கம்யூனிகேஷன் எல்லாம் இருக்குது. ஸோ வி ஆர் ஸ்டில் அவேர் வாட் இஸ் ஹேப்பனிங் த அதர் சைடு. ஆனாலும் வந்து இன்னும் எனக்கு ஒரு 3 ஜென்ரேஷன் கழித்து எனக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தீபாவளி என்றைக்கு வருதுன்னு தெரியாது. ஆனால் ஒரு வீக்கெண்ட் அவங்க அதுக்காக செலிப்ரேட் பண்ணுவாங்க. தீபாவளின்னு சொல்லிட்டு ஒரு வீக்கெண்ட் செலிப்ரேட் பண்ணுவாங்க. பொங்கல்னு ஒரு வீக்கெண்ட் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பொங்கல் வந்து எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோன்னே தெரியாமல் வந்து ஒரு கல்ச்சுரல்ஸ் நடக்கும். அந்த இடத்துல வந்து ஓகே வெல்கம் கல்ச்சுரல்ஸ் நடக்கும். அதே நேரத்தில் வந்து எல்லா அவங்க ஈவெண்ட்டாக இருக்கும், அது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் தீபாவளி ஃபார் திஸ் கம்யூனிட்டி ஹூ ஆர் இன் யூஎஸ் அண்ட் தீபாவளி இன் இந்தியா வில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவங்க பழக்க வழக்கம் எல்லாமே மாறி போயிடும். ஸோ இப்படி ஸ்ப்ளிட் ஆகிறது தான் வந்து நம்மளோட கல்ச்சர்ஸ். ஸோ இப்போ பேசிக்காக நம்ம இன்றைக்கி சண்டை போட்டுட்ருக்க நிறையா விஷயங்கள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு கல்ச்சர் இருந்திருக்கு. அது வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவிலே இருந்த ஒரு கல்ச்சர், ஈரான் மெசபோட்டோமியாலேருந்து வந்து அடுத்த கல்ச்சர். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வே ஆஃப் மைக்ரேஷன் வந்து ஃப்ரம் யூரோப்பியன் ஸ்டெப்பீஸ் அப்படின்னு சொல்கிற கொஞ்சம் இன்னும் ப்ராப்பர் யூரோப்லேருந்து இன்னொரு லெவல் ஆஃப் மைக்ரேஷன். ஸோ கண்டினியூஸாக மைக்ரேட் ஆகிட்டே இருக்காங்க பீப்புள். ஸோ மைக்ரேட் ஆக வந்து கிளைமேட் சேஞ்ச் எல்லாமே நடக்குது. ஸோ முதல்ல அங்கேருந்து இப்போ ஒரு இடத்துல வந்து இவங்க எல்லோரும் தஞ்சடைகிறாங்க, டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் மைக்ரன்ஸ். அங்கேருந்த கல்ச்சரை வந்து இவங்க அக்யூமுலேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வே ஆஃப் மைக்ரன்ஸ் வந்து அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த ஒரிஜினல் இன்ஹபிட்டர்ஸ் வேறு எங்கேயாவது கீழே எங்கேயாவது போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க கீழே போகும்போது முதல் ஜென்ரேஷன் வரைக்கும் அவங்க முன்னாடி ஃபாலோ பண்ணதை ஃபாலோ பண்ண முடியும். 2வது ஜென்ரேஷன் வந்து
ஃபாலோ பண்ண முடியாது. 3வது ஜென்ரேஷன் வந்து அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே இருக்க கல்ச்சரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மைக்ரன்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க வந்து எங்கே வந்தாங்களோ ஸ்லோவாக அவங்க விட்டுட்டு போன இவங்க, இப்போ சப்போஸ் நான் நியூ ஜெர்சியில் இருக்கேன், நான் இருந்தது பியூர் ஒயிட் ஏரியா அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க கொண்டாடின லீவ் அன்றைக்கி தான் எனக்கும் லீவ் கிடைக்கும். ஸோ அன்னன்னைக்கு அந்த லீவ் அன்றைக்கி என்னோடய ஃபெஸ்டிவல்ஸை நான் கொண்டாடிட்டு வந்தேன். இப்போ ஸ்லோவாக இந்தியன் பாப்புலேஷன் இங்கே அதிகமாகிடுச்சு. த ஒயிட்ஸ் ஃபீலிங் ஓகே, இந்த இடத்துல இனிமேல் நம்மளுக்கு சரி வராதுன்னு தே ஸ்டார்டட் மூவிங் அவுட். ஸோ இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக இந்தியன்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு 3rd ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பழக்கமாயிருதுன்னா வந்து இந்த ஒயிட்ஸ் என்னென்னைக்கு லீவ் எடுத்தாங்களோ அந்த லீவில் தான் இவங்க லீவ் கொண்டாடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த ஒயிட் பாப்புலேஷன் இருந்த கல்ச்சர் வந்து நிறையா இது வந்து இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இவங்க அந்த நாள்களில் தான் ஹாலிடே கொண்டாடுறாங்க, இவங்க அந்த நாளில் தான் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ தே ஹவ் டேக்கன் ஓவர் தி ஒயிட் மெஜாரிட்டியோட கல்ச்சர். பட் தோ தேர் ஆர் நோ ஒயிட்ஸ் இன் த ஏரியா. இங்கேருந்து அந்த ஒயிட்ஸ் வந்து வேறு எங்கேயாவது போய் செட்டில் ஆகிறாங்கன்னு வச்சுங்க. சப்போஸ் த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஏரியா தே கெட் இஸ் ஸ்பானிஷ் கம்யூனிட்டி ஆர் ஃப்ரெஞ்ச் கம்யூனிட்டி அப்படின்னு வச்சுங்க. அங்கே போகும்போது அவங்க தே ஆர் த மைனாரிட்டி, த ஃப்ரெஞ்ச் கம்யூனிட்டி இஸ் த மெஜாரிட்டி அப்படின்னும் போது வந்து ஸ்லோவாக இந்த ஒயிட் கம்யூனிட்டி வந்து அக்வயர்ஸ் லாட் ஆஃப் தி ஃப்ரெஞ்ச் ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர்ஸ். இப்போ ஃப்ரெஞ்ச் அங்கேருந்து மூவ் ஆகிட்டாங்கன்னா இங்கே மெஜாரிட்டியாக இருக்குது. இப்போ ஒயிட் வந்து தே ஆர் ஸ்டக் வித் தி ஃப்ரெஞ்ச் கல்ச்சர். ஸோ நீங்கள் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கல்ச்சரை வந்து தமிழ்நாடுனா வந்து எடுத்துகிட்டு அழிஞ்சிட்ருக்கேன். அவனோட ஒயிட் வந்து அவனோட கல்ச்சரை இங்கே விட்டுட்டு போயிட்டு அவன் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் கல்ச்சர் எடுத்து அதான் அவன் கல்ச்சர்னு நினச்சி அவன் வாழ்ந்துட்டுருக்கான். ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து ஒரு 500 வருஷம் கழிச்சு வந்து என்ன ஆகுனா வந்து இந்த ஒயிட் வந்து அவன் தமிழ் கொண்டாடுறது வந்து ரொம்ப மோசமான கல்ச்சர், அதை ஃபாலோவே பண்ணக்கூடாதுன்னு அவன் சண்டை போட்டான்னு வச்சுங்க. ஹி டசன்ட் ரியலைஸ் தட் ஹி இஸ் ஃபைட்டிங் இஸ் ancestors own culture. ஸோ இதுதான் வந்து இந்தியா ஃபுல்லாக நடந்துகிட்ருக்க எனக்கு விஷயம். ஆஸ் மைக்ரேஷன்ஸ் ஹேப்பன், culture gets transformed. So after a point of time you don't know whose culture it is. ஏன்னா வந்து அப்படி தான் வந்து இன்றைக்கி பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ் வேலியில் வந்து புரோட்டோ சிவா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காட் இருக்குது. அதாவது ஏர்லியர் வெர்ஷன் ஆஃப் சிவா வர்ஷிப். அப்புறம் நீங்கள் ஸ்லோவாக சன்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து சிவா வந்து அரக்கர்களுக்கான கடவுள், விஷ்ணு வந்து தேவர்களுக்கான கடவுள் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ தே ரெக்கக்னைஸ் சிவா, they recognize popularity of Shiva, but he is not the god, it's Vishnu is the god அப்படின்ற மாதிரி வருது. அப்புறம் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரெட் ஆகிற ஹிந்துவிசமில் வந்து சைவா கல்ட் இஸ் டேக்கிங் ஓவர் இன் லாட் ஆஃப் பிளேசஸ். வைஷ்ணவா கல்ட் வந்து செகண்டரியாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டு எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் வந்து ஸ்லோவாக சைவ சித்தாந்தம் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிடுது. பட் சைவ சித்தாந்தம் ஹோல்ட்ஸ் மோர் த சன்ஸ்கிரிட்டிக் ட்ரெடிஷன். அதாவது வந்து அத்வைத்தா சித்தா கான்செப்ட் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வருது. அதாவது இண்டஸ் வேலியில் இருந்து நார்த் இந்தியா வேதிக் கல்ச்சருக்கு போய் வேதிக் கல்ச்சர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த கல்ச்சர் சைவம். இன்னொரு கல்ச்சர் வந்து இங்கே லோக்கலாக ஜென்ரேட் ஆகிற ஒரு கல்ச்சர். அந்த கல்ச்சர் வந்து லோக்கல் காட்ஸ் வச்சு இருக்குது. அந்த கல்ச்சர் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக உள்வாங்கிக்கிட்டு அந்த ரிலிஜனே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது வைஷ்ணவிசம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேத கடவுளான ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி சைவா வாஸ் தி ஆன்டி காட் அண்ட் விஷ்ணு இஸ் த காட் இன் சம் ஆஃப் தி லிட்ரேச்சர். ஆனால் தமிழ்நாட்டில் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா வந்து சைவா பிகம்ஸ் அ மேஜர் லாங்குவேஜ், பட் இட் டேக்ஸ் சன்ஸ்கிரிட்டிக் ட்ரெடிஷன். வைஷ்ணவா ட்ரெடிஷன் கம்ப்ளீட்லி டேக்ஸ் தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் தமிழ் லிட்ரேச்சர் கான்செப்ட். கணவன் தான் வந்து தெய்வம், அதாவது சங்க இலக்கியத்தில் வர பாட்டு எல்லாமே அப்படியே வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகிறது, இது எல்லாமே வைஷ்ணவா இதில் நடக்குது. ஸோ இன்றைக்கி அப்படியே பார்த்திங்கன்னா தமிழ் ட்ரெடிஷன் இஸ் மெயின்டைன்ட் இன் தி வைஷ்ணவா cult in Tamil Nadu, whereas Shaiva holds a lot of Shaiva Siddha and lot of concepts which are expounded in the Sanskrit literature. ஸோ அப்போ எது ரைட்டு எது ராங்கன்னு நீங்கள் வந்து சொல்ல முடியும். அதாவது என்கிட்ட இருந்த ஒரு கடவுளை நீ எடுத்து உன்னோட கான்செப்ட் போட்டு என்கிட்ட திருப்பி தர, அது இப்போ திருப்பி எந்த ஆகுது. இன்னொரு இடத்துலேருந்து வர கடவுளை நான் கம்ப்ளீட்டாக என்னோடய ட்ரெடிஷனுக்கு மாற்றி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ இது எது நம்ம கடவுள்? இதில் நம்ம போய் என்ன சண்டை போட முடியும்? இது தட் இஸ் அ ப்ராப்ளம். இன்றைக்கி வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சண்டை போடுறது வந்து யார்கிட்டேருந்து யார் வாங்கணுன்னே தெரியாமல் சண்டை போட்டுட்ருக்கோம். கை மாறிக்கிட்டே இருந்திருக்கு. இது ஹூஸ் இட் இஸ் அப்படின்றது வந்து
இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த அளவுக்கு வந்து யாருக்கும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜும் கிடையாது. ஆல் யூ நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது என்ன, உங்களுக்கு ஒன்று தான் புரியும். இந்த விஷயங்கள்லாம் நம்மளாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. இட் இஸ் ஃபார் பியாண்ட் அவர் ரீச். ஸோ நம்ம வந்து ஒரு கல்ச்சுரல் ஃபைட்டர், இன்றைக்கி ஒருத்தங்க ஸ்ட்ராங்கர் பொசிஷனில் இருக்காங்க, வீக்கர் செக்ஷன் வந்து அவங்களுக்கு எதிர்க்காக போராடுறாங்க. அப்படின்ற போது வந்து நம்ம எப்படிலாம் சண்டை போட முடியும்னு பார்க்கும்போது வந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டு சண்டை போட்டுட்ருக்கோம். இட் நீட் நாட் பி த கேஸ். கல்ச்சர் இஸ் சம்திங் வித் சேஞ்சஸ் ஹேண்ட். பிரியாணி மாதிரி தான். பிரியாணி வந்து பெர்ஷியாலேருந்து வந்துச்சுன்றாங்க. ஸோ பெர்ஷியாவில் வந்து பிரியாணி மீன்ஸ் இட்ஸ் ஃப்ரைட் ரைஸ். ஃபஸ்ட்டு ரைஸை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் பாயில் பண்ணுறது. அந்த பிரியாணி ஸ்லோவாக உள்ளே வருது, அப்படியே உள்ளே ட்ராவல் ஆகி வரும்போது நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா வந்து ஆப்கானிஸ்தான் வரும்போது ஃப்ளேவர் இஸ் இன்க்ரீஸிங், பாகிஸ்தானுக்குள்ளே வரும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ் உள்ளே வருது, அப்படியே முகல் கிச்சனுக்கு வருது, ஸ்பைசஸ் அண்ட் ஃப்ளேவர் இருக்கும், காரம் இருக்காது. ஸ்லோவாக வந்து ஹைதராபாத் கிச்சனுக்குள்ளே வருது, ஹைதராபாத் கிச்சனில் வரும்போது காரம் ஏறுது, ஹைதராபாத் கிச்சன்லேருந்து அப்படியே உள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே வருது, ஆம்பூருக்குள்ளே வரும்போது என்னென்னா வந்து நீங்கள் மற்ற எல்லா இடத்துலையும் பிரியாணி பார்த்தீங்கன்னா வந்து மீட்டு தனியாக குக் பண்ணுவாங்க, ரைஸ் அதை மேலே போட்டு தம் பிடிப்பாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஆம்பூரில் மட்டும் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து சிக்கனை குக் பண்ணிவிட்டு ஆடை குக் பண்ணிவிட்டு ரைஸை ஃபுல்லாக போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கிண்டி கிளறி விட்டு அதை தம் போடுவாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆட யூனிக் ட்ரெடிஷன் ஊன் சோறு அப்படின்றது. ரைஸோட அரிசியை போட்டு கொதிக்க விட்டு சாப்பிட்றது வந்து ஊன் சோறு அப்படின்னு. இது சங்க காலத்துலேருந்து இருக்குது ஊன் சோறு. ஸோ ஆம்பூரில் வந்து இந்த நார்த்தன் ட்ரெடிஷன், அதாவது நார்த்தன் ட்ரெடிஷனும் சொல்ல முடியாது, ஏன்னா அது நீங்கள் பெர்ஷியாவில் பார்க்குற பிரியாணியும் ஹைதராபாத்தில் பார்க்குற பிரியாணியும் கம்ப்ளீட்லி வித்தியாசம். அவ்வளோ சேஞ்ச் ஆகி வந்த பிரியாணியை தமிழ்நாடு ஸ்டைலில் சேர்த்து நம்ம பண்ணும்போது வந்து அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான பிரியாணியாக மாறுது. ஸோ இப்போ வந்து பிரியாணி வந்து பெர்ஷியாலேருந்து வந்துச்சு, கரெக்டு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் குக் பண்ணுற பிரியாணி தமிழ்நாட்டோட ஸ்டைலில் இருக்குது. ஸோ அப்போ பிரியாணி எங்கேருந்து வந்துச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோமா, இல்லை நல்லா எடுத்து போட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோமா? இதுதான் வந்து கல்ச்சர். கல்ச்சர் டேக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் எவ்ரிவேர் அண்ட் கல்ச்சர் சர்வைவ்ஸ். ஸோ இதில் வந்து ஆதி அங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சரி வராது. அண்ட் இட் இஸ் நோ பாயிண்ட் இன் ஃபைட்டிங். இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க வரணும்னா த பியூட்டி ஆஃப் இட். ஓகே, இந்த ஸ்பைஸ் இங்கேருந்து வந்துச்சு. அனதர் ஃபுட்லேயே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து பொட்டேட்டோ போர்ச்சுகீஸ் கொண்டு வந்தான், சில்லி வந்து சவுத் அமெரிக்காலேருந்து வந்துச்சு, மஞ்சப்பொடி வந்து நம்ம ஊர், தோசை வந்து இன்றைக்கி வரைக்கும் சண்டை நடந்துகிட்ருக்கு, அதுக்கு வந்து கர்நாடகாலேருந்து வந்துச்சா இல்லை தமிழ்நாட்டிலேருந்து வந்துச்சு அந்த ஃபர்மெண்டட் ஃபுட். இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து மசால் தோசை. அது சென்னையில் ஃபார்ம் ஆச்சு, தமிழர்களோட ஃபுட்டாக இருக்குது. ஸோ மசால் தோசை தமிழர்களோட அடையாளம் நம்ம இன்றைக்கி சொல்லிக்கிறோம். ஆனால் இந்த மசால் தோசையில் இருக்கிறது எல்லாமே வேறு இடத்துலேருந்து வந்தது. போர்ச்சுகீஸ், சவுத் அமெரிக்கா, நம்ம தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்தது தான் இந்த மசால் தோசை. ஸோ எங்கேருந்து வந்ததுன்றதை வந்து நம்ம ஆராய்ச்சி அனுபவிச்சுக்கலாம். பட் ஆனால் அந்த டேஸ்ட்டுக்காக போய் சண்டை போட முடியாது. அவ்வளோதான் வந்து கல்ச்சர். ஓகே, ஸோ ஐ ஹேட் ஃபியூ மோர் கொஸ்டின்ஸ். தெர் ஆர் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் தமிழ், அது அதர் இஸ் ஒன் வே. ஓகே, இந்த தமிழில் வந்து வித்தியாசங்கள் இருக்கா இல்லையான்னு கேட்குறீங்க. தொல்காப்பியம் வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதுன்னு வச்சுக்கலாமே. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின தொல்காப்பியத்திலே வந்து தேர் சேயிங் தேர் ஆர் 12 டிஃப்ரெண்ட் டயலெக்ட்ஸ் ஆஃப் தமிழ். 12 வட்டார வழக்கு இருக்குது. இந்த 12 வட்டார வழக்கில் வந்து செம்மையாக இருக்கக்கூடிய வட்டார வழக்கு வந்து மதுரை, அதான் செந்தமிழ், மற்ற இதெல்லாம் கொடுந்தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தேர் வர் 12 டிஃப்ரெண்ட் டயலெக்ட்ஸ். அப்போ 12 டிஃப்ரெண்ட் டயலெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த காலத்தில் தமிழ்நாடு அப்படி தமிழகம் அப்படின்னு என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி சொல்லக்கூடிய கொங்கன் ஏரியா, தூலு, மேங்களூர், அந்த ஏரியா, கேரளா, கம்ப்ளீட் தமிழ்நாடு, திருப்பதியை தாண்டி நெல்லூர் வரைக்கும் வந்து தமிழ்நாடாக இருந்திருக்கு. இதையெல்லாம் சேர்ந்தது தான் வந்து தமிழகம். ஸோ அப்போ இருக்கும்போது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தேர் வாஸ் சம் லெவல் ஆஃப் லோக்கல் இன்ட்ராக்ஷன்ஸ். இந்த லோக்கல் இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து மொழி. ஸோ நம்ம 2 விதமாக அதை பார்க்கலாம். தமிழ்நாட்டிலே இருந்துச்சு, இல்லை தமிழ் வந்து இண்டஸ் வேலியிலேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தாலும், இப்போ தமிழ்நாட்டிலே இருந்துச்சுன்னா இந்த இண்டஸ் வேலியிலேருந்து வந்தவங்க அந்த இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு லெவல் ஆஃப் இன்ட்ராக்ஷன் நடக்குது, அதனால் வேறு டயலெக்ட்ஸ் ஆகுது. அப்படி இல்லைன்னா இண்டஸ் வேலியிலேருந்து வந்தவங்க ஒரு லாங்குவேஜை கொண்டு வராங்க, அது லோக்கல் லாங்குவேஜஸோட மிக்ஸ் ஆகும்போது வேறு லெவல் ஆஃப் மிக்சஸ், வேறு வட்டார வழக்குகள் வருது அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ என்னதான் இருந்தாலும் வந்து இண்டஸ் வேலியில் பேசின மொழி வந்து தமிழில் இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து
நம்மளுக்கு அவ்வளோ வித்தியாசமான வட்டார வழக்குகள் இருந்திருக்கு. வட்டார வழக்கு இருக்குனாலே வந்து அங்கே ஏதோ லோக்கல் லாங்குவேஜ் இருந்திருக்கு. அந்த லோக்கல் லாங்குவேஜோட இன்ட்ராக்ஷனோட சேர்ந்தது தான் வந்து அங்கே இருக்க லாங்குவேஜஸ் இருந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ தேர் ஆர் சம் ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் ஆர் ப்ரீ தமிழ் லாங்குவேஜ் ஆர் நம்ம தமிழ்னு சொல்லிக்கிட்டா கூட வந்து அந்த தமிழ் வந்து இங்கே இருக்க லாங்குவேஜஸோடு வந்து அது இன்ட்ராக்ட் ஆகி நம்ம சங்கம் லிட்ரேச்சரில் இருக்க பார்க்கக்கூடிய தமிழ் வந்து நிச்சயம் வந்து நம்ம இண்டஸ் வேலியில் பேசப்பட்ட தமிழுக்கும் சங்கம் லிட்ரேச்சரில் பேசப்பட்ட தமிழுக்கும் வந்து வைடு வேரியேஷனாக இருந்திருக்கும் இஃப் இண்டஸ் வேலி ஸ்போக் தமிழ். ஆனால் அந்த நம்பிக்கை எனக்கு கிடையாது. இண்டஸ் வேலி ஹேட் அ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். ஏன்னா இண்டஸ் வேலிக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து ஒரு 2000 வருஷம் வித்தியாசம் இருக்குது. அந்த 2000 வருஷம் வித்தியாசத்தில் லாங்குவேஜஸ் கோ த்ரூ லாட் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் டு சே ஃபார் அ லிவிங் லாங்குவேஜ் that it was exactly same as the previous language. So அந்த இது இருக்குது. If Sanskrit has equal influence as Tamil during Chola Pandyan era, why there is no equal number of Sanskrit inscriptions we find in Tamil Nadu? We are for Tamil. Okay, இது வந்து நம்ம ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து all royal inscriptions were still had Tamil and Sanskrit. ஸோ எது வந்து பாண்டிய மன்னர்களாலோ சோழ மன்னர்களாலோ எழுதப்பட்டதோ அது வந்து there will be சன்ஸ்கிரிட் அண்ட் தமிழ் வெர்ஷன் ஆஃப் இட். ஏன் தமிழ்நாட்டில் வந்து நிறையா தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குன்னா பாதி இன்ஸ்கிரிப்ஷனுக்கான சோர்ஸ் வந்து கிங்டம்ஸ் கிடையாது, லோக்கல் பீப்புள். அந்த ஊரில் இருக்கவன் இதை சொல்லிட்டான், இந்த ஊரில் இருக்கவன் வந்து இந்த மாதம் வந்து அவன் இந்த வாடகை கட்ட முடியல, இந்த வாடகை கட்ட முடியாததுனால வந்து அவனோட நிலத்தை நாங்கள் திருப்பி எடுத்துக்கிறோம், அந்த நிலத்தை நாங்கள் திருப்பி எடுத்து இன்னொருத்தங்கிட்ட கொடுத்து அவங்ககிட்டேருந்து வாடகை வாங்கிக்கிறோம். இல்லை இந்த கோயிலுக்கு வந்து அவன் 20 லிட்டர் பால் தரேன்னு அவன் வந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்கான். இந்த மாதிரி இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் வந்து தமிழ்நாட்டில் அதிகம். தமிழ்நாடு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் மோர் லோக்கல் லெவல் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். நார்த் இந்தியாவில் வந்து இட் இஸ் பிரைமர்லி ராயல் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். தமிழ்நாட்டில் வந்து ஏன் இவ்வளோ தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குன்னா லோக்கலாக ஓகே நாங்கள் இந்த இடத்துலேருந்து வாங்குகிறோம், அதுக்கான டேக்ஸ் இவ்வளோ கட்டுறோம், எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸ் கையெழுத்தோடு இருக்குது. கையெழுத்து இந்த சென்ஸ் அவங்க பேரை பிடிச்சிருப்பாங்க. யூ வில் பி சர்ப்ரைஸ் டு நோ நிறைய இன்ஸ்கிரிப்ஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் பிறன்மலையில் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, சர்க்கார் பெரியபாளையமில் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த இன்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்து இதுதான் நாங்கள் வி ஹவ் கம் டு அன் அக்ரிமெண்ட், இந்த அக்ரிமெண்ட்டுக்கு நாங்கள் எல்லோரும் சைன் போடுறோன்னு எல்லாம் சைன் போட்டிருப்பாங்க. ப்ளஸ் இந்த கீழே இருக்கவங்க இவங்க இந்த நாட்டார், இந்த கோனார் இவங்களுக்கெல்லாம் வந்து எழுத படிக்க தெரியாது, அதனால் இவங்க சார்பாக நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கையெழுத்து போட்டிருப்பார். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த லிட்ரஸி லெவல் இன் தமிழ்நாடு. ஸோ படிக்க தெரியாத இருந்திருக்காங்க, அந்த படிக்க தெரியாதவங்களுக்காக நான் ஒருத்தர் சைன் போடுறேன்னு சைன் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த லெவல் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் தட் வி ஹேவ் இன் ஸ்டோன். அது வந்து ரொம்ப காமனுங்க. ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தெரியும். நான் வந்து ஃபஸ்ட்டு புக்கு படிக்கும்போது வந்து வென் இட் இஸ் அ செகண்டரி சோர்ஸ் இவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது என்னன்னு தெரியாது. அவங்க எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணிவிட்டு வந்து இவ்வளோதான் இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ப்ரைமரி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸை ஆக்சுவலாக படிக்கும்போது வந்து நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் தெரியுது. ஸோ இட் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் சர்ப்ரைசிங். அண்ட் ப்ரைமரி இன்ஸ்கிரிப்ஷன் ஸ்டடி படிக்கிறது வந்து இட் இஸ் மச் knowledge, it gives a lot of more knowledge than what you read from books. Okay, I thought chili came from China. Chili is a South American food, so probably it could have come through a trade route of China, but the origin of the food is from it is a food local to South America. Okay, is there an Purananuru song where away? Okay, for this question, this alcohol, I will cover it in my alcohol session. Alcohol is a very interesting topic in Sangam literature. I don't want to cover it today. It has, out of context, it will go wrong. Because in the alcohol, it is very, in Sangam literature, it is very badly quoted out of text. So I don't want to go into that. நான் full understanding கொடுத்துட்டு என்னால் என்னைக்கு பேச முடியுமோ அன்றைக்கி நான் பேசுகிறேன். ஓகே, அவ்வளோதான் கொஸ்டின்ஸ் இருக்குது. அனிச்சம் மலர் இப்பொழுது உள்ளதா ஓகே, அனிச்சம் மலர்னால் என்னன்னே வந்து எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் பேசிக்காக வந்து 99 flowers அப்படின்னு என்னோடய ஒரு blog இருக்குது. ப்ராப்ளி ஐ ரோட் அரௌண்ட் 10 years பேக். ஸோ எல்லா பூக்களையும் வந்து ஐ ஹவ் ஆக்சுவலி விஷுவலி டாக்குமெண்டட். அனிச்சம் அப்படின்றது வந்து அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து வி டு நாட் நோ. அந்த மாதிரி ஒரு மலர் இருந்திருக்கானே நம்மளுக்கு தெரியல. அனிச்சம்ன்றது வந்து அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளார். இட் இஸ் அப்சல்யூட்லி யாருக்குமே திருவள்ளுவர் காலத்துலேயே அது தெரிஞ்சதாக எனக்கு தெரியல. ஸோ
ஸோ there are some things that probably அதுக்கு முந்தின காலத்தில் ஒரு ஸோ பூக்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தில் வேறு ஏதாவது பேர் சொல்லியிருப்பாங்க, நாளடைவில் வேறு மாதிரி பேர் ஆகிருக்கும். இன்றைக்கி நம்ம சங்குப்பூன்னு சொல்கிறது அந்த காலத்தில் வேறு ஏதாவது பேர் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அது மாதிரி அனிச்சம்ன்றது ஏதோ ஒரு பழைய மலரோட பேராக இருந்திருக்கலாம். ஆனால் பை த டைம் திங்ஸ் ஆர் கம்பைல்ட் அண்ட் கமெண்ட்ரியில் எழுதும்போது யாருக்குமே அது என்ன பூன்னு தெரியல. இட் வாஸ் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் நோபடி குட் ஐடென்டிஃபை. ஸோ ஸ்டில் இட் இஸ் நாட் ஐடென்டிஃபைட். ஓகே, okay, so I'll come to another paradox. 15 minutes irukku, probably I'll cover this. So கவரிமா அப்படின்றது ஒரு மானே கிடையாது. இட் இஸ் நாட் அ டியர், இட் இஸ் yak. yak நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஹிமாலயாஸில் இருக்கும் ஒய் ஃபார் yak. ஸோ அதுதான் வந்து கவரிமான். ஸோ ஆக்சுவலி வந்து நீங்கள் சங்கம் லிட்ரேச்சர், சிலப்பதிகாரம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கவரி வந்து இட்ஸ் வெரி ஃபேமஸ் அண்ட் யூஸ். கவரின்றது என்னென்னா வந்து அந்த மாட்டோட வால் முடியை எடுத்துட்டோன்னா வந்து அந்த முடியை வந்து அந்த காலத்தில் வந்து எய்தர் ஆஸ் அ ஃபால்ஸ் ஹேர் ஆர் ஆஸ் அ சாமரம், அதாவது ஃபேனாக, இது ரெண்டத்தாவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப காமனாக ராஜாக்களுக்கு விசிறி விடுறது பேர் கவரினும், ஃபால்ஸ் ஹேர் வந்து கவரின்னும் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. ஸோ நீங்கள் இது உங்கள் சன்ஸ்கிரிட், இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாடை வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. அதோட இன்னொரு நேமும் இருக்குது, சௌரி அப்படின்னு ஒரு நேம் இருக்குது. இந்த சௌரி வந்து இட்ஸ் பேசிக்லி a கரப்ஷன் ஆஃப் தமிழ் கவரி. ஏன்னா மற்ற இண்டியன் ஆரியன் லாங்குவேஜில் வர நேம்ஸ் எல்லாத்துக்குமே கிளியராக இருக்குது ரூட், வை இட் இஸ் கவரி அப்படின்னு. ஆனால் அந்த சௌரிக்கு மட்டும் வந்து தெர் இஸ் நோ ரூட். அது அவங்க அந்த எட்டிமாலஜி டிக்ஷனரியிலே தேர் சேயிங் இட் இஸ் நாட் இண்டோ ஆரியன் லாங்குவேஜ், இட் இஸ் கரப்டட் ஃப்ரம் சம் அதர் லாங்குவேஜ். தமிழில் வந்து நம்ம முதல்லேருந்து வந்து ரூட் வேர்ட் கவரி இருக்குது. ஸோ இந்த கவரி தான் சன்ஸ்கிரிட்லேயே வந்து சௌரி ஆகுது. ஸோ தமிழ்லேருந்து சன்ஸ்கிரிட்டுக்கு சௌரியா போகுது, அந்த சௌரி திருப்பியும் தமிழ்நாட்டுக்கு சௌரியா வருது. ஃபால்ஸ் ஹேர் தலையில் வந்து நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து நான் பார்த்துருப்பீங்க, குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஃபால்ஸ் ஹேர் வச்சு மாட்டி விடுவாங்க சௌரி அப்படின்னு. ஸோ கவரி வந்து சன்ஸ்கிரிட்டுக்கு போகுது, சௌரி ஆகுது. சௌரி வந்து திருப்பியும் தமிழ்நாட்டுக்கே வருது சௌரியா. ஸோ திஸ் இஸ் ஹவ் லாங்குவேஜ் இன்ட்ராக்ட். இந்த புரிதல் இருக்கிறது வந்து இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் பிகாஸ் லாங்குவேஜ் ஆல்வேஸ் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். ஸோ நமக்கிட்டேருந்து ஒன்று அங்கே போகுது, அங்கேருந்து நமக்கிட்டேருந்து போனதே நம்மகிட்ட திரும்பி இன்னொரு ரூபத்தில் வருது. இதுதான் வந்து லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர். Someone mentioned that Tirchi played a role in origin of Malayalam. Do you know? ஸோ மலையாளத்துக்கான ஆரிஜின் வந்து ரொம்ப பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து இஃப் தெர் வாஸ் எ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் மலையாளம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் ராஜராஜ சோழனாக தான் இருந்திருப்பார். ஸோ ஏன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஆஃப் ஆல் கிங்ஸ் ஐ வுட் ரேட் ராஜராஜ சோழன் ஆஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிங்ஸ் இன் தமிழ் பிகாஸ் ஹி அண்டர்ஸ்டுட் த பிகர் பிக்சர். அண்டர்ஸ்டுட் த பிகர் பிக்சர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து he could understand that Tamil Nadu is in a geographical center between the Rome and East trade. ஸோ இப்போ இந்த ஜாகிரபிக்கல் சென்டராக இருக்கோன்னா we can play a very important role அப்படின்றத வந்து he clearly understood. He was the first probably South Indian king who understood the bigger picture. மற்றவங்க எல்லாரும் அவங்களுக்கு டேக்ஸ் மணி வந்தால் போதும், நீங்கள் ஏதாவது பண்ணிக்கங்க அப்படின்றாங்க. The first king who understood the complete potential of Indo-Roman trade was ராஜராஜ சோழன். ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூட்ஸ் வந்து வெஸ்ட்டில் வந்து இறங்குது. ஸோ வெஸ்ட்டில் இறங்குனுச்சுன்னா தட் இஸ் இன் கேரளாவில் இறங்குது. கேரளாலேருந்து கை மாற்றி தமிழ்நாட்டுக்கு போகுது. தமிழ்நாட்டிலேருந்து கை மாற்றி இட் கேன் கோ டு சவுத் ஈஸ்ட், ஃப்ரம் சவுத் ஈஸ்ட் டு சைனா. ஸோ இதில் வந்து 2 விதமாக வந்து தமிழ்நாடுவை ஸ்கிப் பண்ண முடியும். எப்படி தமிழ்நாடுவை ஸ்கிப் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கேரளாவுக்கு போகாமல் வெஸ்ட்லேருந்து மொரிஷியஸ் போயிட்டு, மொரிஷியஸ்லேருந்து ஸ்ரீலங்கா போயிட்டு, ஸ்ரீலங்காலேருந்து வந்து they can go to south east. இல்லைனா they can come to கேரளா டு ஸ்ரீலங்கா, தென் ஸ்ரீலங்கா டு சவுத் ஈஸ்ட். இது கிளியராக வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஸோ கேரளா தமிழ்நாடு செப்பரேட் பண்ணுறது வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து 2 இடம் தான் ஓப்பனிங் இருக்குது. ஒன்று பாலக்காடு, இன்னொன்று வந்து இந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி ஏரியா. ஸோ நாகர்கோவில் கன்னியாகுமரி ஏரியா வாஸ் வித் பாண்டியாஸ்.
பாலக்காடு பாஸ் வாஸ் வித் தி சேரர். நம்ம சேரர்கள் கேரளபுத்திர சொல்கிறோம், ஆனால் வந்து அவங்களோட கேபிட்டல் வந்து கரூரில் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they had 2 capitals. அதில் ஒரு கேபிட்டல் வந்து கரூரில் இருக்குது. ஏன் ஏன்னா கரூர் கண்ட்ரோல்ட் த என்ட்ரி இன் டு த பாஸ், பாலக்காட் பாஸ். ஸோ கரூர் யார் கண்ட்ரோல் வச்சுருக்காங்களோ அவங்க தான் ஹோல்ட்ஸ் கண்ட்ரோல் ஓவர் தி பாஸ். ஸோ சேராஸ் ஆல்வேஸ் மெயின்டைன் கண்ட்ரோல் ஓவர் ஹூ இஸ் கோயிங் இன் டு கேரளா. ஸோ ராஜராஜ சோழன் வாஸ் த ஃபர்ஸ்ட் கிங் who understand the magnitude of this. ஸோ ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறான்னா, ஃபஸ்ட்டு வந்து கன்சிஸ்டன்ட்லி அட்டாக்ஸ் கேரளா அண்ட் he takes over the சேராஸ் and he consistently attacks கேரளா and takes over the கொங்கு country. கோயம்புத்தூர் இந்த ஏரியா அட்டாக் பண்ணி எடுத்துக்கிறான். கன்சிஸ்டண்ட்டாக he attacks பாண்டியா கிங்டம், he attacks மொரிஷியஸ், he attacks ஸ்ரீலங்கா. இது எல்லாமே வந்து அவங்களோட ஆட்சிக்குள்ளே சோழர் பீரியடில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. தென் ராஜேந்திரா பீரியட், குலோத்துங்கா பீரியடில் தே ஈவன் வென்ட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் டூயிங் நேவல் ரைட்ஸ் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ கிட்டத்தட்ட வந்து தே டுக் அ மொனோபொலி ஆஃப் அ ட்ரேட் தட் ஆரிஜினேட்டட் இன் ரோம் அண்ட் இன் சைனா. இது ரெண்டும் ரொம்ப பெரிய இடங்கள், அவங்கள கை வைக்க முடியாது. ஆனால் நடுவில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கை வச்சிட்டாங்க. ஸோ தட் இஸ் வை ஐ ரேட் ராஜராஜ சோழா ஆஸ் அ எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் கிங் பிகாஸ் ஹீ saw தி பிகர் பிக்சர். மற்றவங்க எல்லாரும் வந்து நம்மளுக்கு இருக்கிறது போதும், நம்மளுக்கு கையில் காசு டேக்ஸ் மணி வந்தால் போதுன்ற இருந்த போது வந்து he enlarged his vision to a level and he took control of all the trade entry ports during his reign, and probably not his reign, he at least attempted, and Rajendra Chola captured everything. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக வந்து சோலா பீரியடில் வந்து there was attacks on the Kerala. they literally brought down the Chera kings. ஸோ when they became weak அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்லேருந்து வந்து கர்நாடகாலேருந்து வந்து the north நம்பூதிரிஸ் and others came into Kerala. ஸோ அந்த பீரியடில் வந்து the language was totally disturbed. Tamil plus the political control went into people who came in from North Karnataka. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய தமிழ் வந்து இஸ் a frozen mixture of தமிழ் in 10th century தமிழ் and Sanskrit. ஸோ சுத்த தமிழ் வந்து இன்னும் நிறையா வந்து தமிழில் தான், மலையாளத்தில் தான் இருக்குது, தமிழ் இல்லை. ஸோ we have to understand that as well. Okay, just give me a second, my phone is going out of charge. சார்ஜ் போட்டுக்கிறேன். Okay. Okay. Any other questions? வேறு எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லை. இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ப்ராப்ளி ஐ கேன் க்ளோஸ் இட் 10 minutes early, or probably I will close it out with a trivia. So off late I was attending some Tirumandiram classes with one of my acquaintances. அப்போ வந்து திருமந்திரம் கிளாஸ் எடுக்கும்போது வந்து he is very well versed with the Siddha traditions. So he was giving me a talk and அவர் சொல்லிட்டு இருந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் வந்து சொல்ல விரும்புகிறேன். and I will also cover something else which is very important with respect to any culture. ஸோ அவர் சொன்ன விஷயம் என்னென்னா வந்து while you breathe, நம்ம பேசும்போது வந்து we inhale air and when we talk again we exhale air. ஸோ நம்ம பேசுகிறத பொறுத்து வந்து how much units of air we are intaking and how much units of air we are exhaling is decided based on that. ஸோ சில வார்த்தைகள் நீங்கள் சொன்னீங்கன்னா அதிகமாக ஏர் இன்ஹேல் ஆகும், சில வார்த்தைகள் சொல்லும்போது ஏர் எக்ஸேல் ஆகிறது கம்மியாக இருக்குது. ஸோ யோகிக் ட்ரெடிஷனில் என்னென்னா வந்து
if you have to compose yourself, the unit of air you inhale and the unit of air you exhale is the same, then you are having uniform breathing and that leads to a meditative state அப்படின்றது வந்து ஒரு கான்செப்ட். ஸோ அந்த காலத்தில் வந்து ராமா 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 சொல்லு புண்ணியம் அப்படின்றது வந்து இட் இஸ் பியூர்லி வந்து என்னென்னா வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் த யோகிக் ட்ரெடிஷன் தட் த யூனிட் ஆஃப் ஏர் யூ ஆர் டேக்கிங் இன் இஸ் த யூனிட் ஆஃப் ஏர் யூ ஆர் எக்ஸேலிங் அவுட். ரா அப்படின்றது நெடில், மா அப்படின்றது நெடில். ஸோ நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் ப்ரீத் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணும்போது ரா, எக்ஸேல் பண்ணும்போது மா அப்படின்னு சொல்லி பாருங்கள். யூ கேன் ஈவன் புட் யுவர் ஹேண்ட் இன் யுவர் டம்மி, ரா மா ரா. அந்த இஃப் யூ inhale with a ra count and exhale with a ma count, it is actually a meditative state. ஓம் சொல்கிறதுக்கு பதிலாக வந்து you can substitute it with ra ma rama. It is a yogic tradition or a yoga practice for your breath. It's a breath control practice. அதான் வந்து ராமா ராமான்னு சொல்லி புண்ணியம் வரும் அப்படின்றதுக்கான சொல்கிறதுக்கான அந்த கான்செப்ட் வந்து இட் இஸ் ராமா பேரை சொன்னால் புண்ணியம் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் தட் இஃப் யூ ஆர் யூஸிங் இட் as a breathing technique, it is really good for your health. ஸோ அதான் ராமா ராமான்னு சொல்கிறது வந்து புண்ணியம். ஸோ த ப்ராப்ளம் இஸ் சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து நிறையா இது கோடிஃபை ஆகி வருது, நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஈஸியாக சொல்லலாம் வந்து சாதத்தை சமைச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம வந்து தமிழில் வந்து சாதத்தை சமைச்சு சாப்பிடுன்னு சொல்ல மாட்டோம். நம்ம வந்து ஜென்ரலாக சொல்கிறது சாதத்தை வடித்து சாப்பிடு அப்படின்னு. அவங்க அந்த லாங்குவேஜ்லேயே அவங்க கிளியராக நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்தான்னு தெரியாது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ கொடுத்துருக்காங்க. சாதத்தை வந்து நீ வடித்து சாப்பிட்டீங்கன்னா அந்த வடிக்கிறதுல வந்து எல்லா எக்ஸ்ட்ரா கார்ப்ஸு ஸ்டார்ச் எல்லாம் போயிடுது. ஸோ யூ ஆர் ஈட்டிங் அ ஹெல்த்தி ரைஸ் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. நம்ம இன்றைக்கி ப்ரெஷர் குக் பண்ணி கொடுக்க சாப்பாட்டில் வந்து ஆல் த ஸ்டார்ச் கோஸ் இன் அண்ட் தட் கான்ட்ரிபியூட்ஸ் டு அவர் சுகர். ஸோ வடித்து சாப்பிட்றது வந்து இஸ் அ மோர் ஹெல்த்தி ப்ராக்டிஸ். ஸோ லாங்குவேஜ்லேயே வந்து அவங்க வந்து அந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சாதத்தைனா வடித்து சாப்பிட்ணும், மோர்னா பெருக்கி குடிக்கணும். பெருக்கி குடிக்கிறது தயிரை சாப்பிட்டீங்கன்னா இட் இஸ் நாட் குட். தண்ணி நிறையா ஊற்றி மோராக குடி, மோரை பெருக்கு. இந்த மாதிரி லாங்குவேஜ்லேயே நம்மளுக்கு கோடிஃபை ஆகி வந்திருக்கு. ஸோ நம்ம கல்ச்சரை வந்து நம்ம லாங்குவேஜ் நம்ம கல்ச்சரை வந்து புரிஞ்சுக்கிட்டோன்னா we don't take it in literal sense. அது எல்லாத்துக்குமே வந்து there is some codification involved. அந்த கோடிஃபிகேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இஃப் யூ டூ திங்ஸ் இட் இஸ் குட். ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். அது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் தெரியும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்தா வந்து 3 இயர்ஸ்க்கு மேலே உட்காந்தா அவர் பாடி லோவர் பாடி பார்ட்ஸ்க்கு வந்து பிளட் சர்க்குலேட் ஆகிறது கிடையாது. இட் இஸ் அ வெரி அன்ஹெல்தி ட்ரெண்ட். பட் எவ்ரி டாக்டர் இஸ் கம்மிங் இன் எவ்ரி டிவி அண்ட் டெல்லிங் அஸ் மாற்றுங்கப்பான்னு. பட் நோபடி இஸ் சேஞ்சிங் எனிதிங். அதே மாதிரி வந்து ஒரு நோய்க்கு வந்து ஒரு நோய் இருக்குது. இந்த நோய்க்கு வந்து இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் COVID-19 சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் உயிரை காப்பாற்றிக்கலான்னா யார் சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணுறா? 90% ஆஃப் த பீப்புள் டோன்ட் டூ சோஷியல் டிஸ்டன்சிங். அப்போ இந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எனக்கு ஒரு ப்ராப்ளம் தெரியுது, அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் எனக்கு தெரியுது, ஆனால் அது எப்படி மக்களை ஃபாலோ பண்ண வைக்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். அந்த காலத்தில் வந்து they have figured out that Indian people will not follow anything that is prescribed to them அப்படின்றத வந்து கிளியராக புரிஞ்சிருந்துருக்காங்க. ஸோ they have done change management in a different way. So a lot of people have depressions. So depression, one of the most common antidepressant வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபார் இந்தியன் கல்ச்சர் வந்து என்னென்னா வந்து துளசி செடி. துளசி இட் எய்ட்ஸ் டைஜஷன், இட் இஸ் அ கிளியர் ஆன்டிடிப்ரெசன்ட், மூட் என்ஹான்சர் எல்லாமே. ஸோ இதை நீ டெய்லியும் சாப்பிட்டினாலே வந்து நீ தெளிவாக இருப்ப அப்படின்றத வந்து தென் கோ அண்ட் சே டெய்லியும் காலைல துளசி சாப்பிடுன்னு they didn't say that. நீ வீட்டில் ஒரு துளசி வை, டெய்லியும் காலைல துளசியை கும்பிடு, அதுக்கு தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி சுற்றி வா, அதுலேருந்து ஒரு இலை பறித்து சாப்பிடு. தே மேட் இட் இன்டு சேஞ்ச் கண்ட்ரோல். ஓகே நீ வந்தியா கேமிஃபிகேஷன் சொல்கிற மாதிரி வந்து நீ நல்லா ஒரு வாட்டி சுற்று, கும்பிடு, சாமியை கும்பிட்டு அவர் பிரசாதத்தை எடுத்து வாயில் போட்டுக்கோ. தே மேட் திங்ஸ் இன் அ வே தட் வுட் பி எஃபெக்டிவ் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ஃபாலோயிங் இட். அவங்க போய் துளசி நல்லது எடுத்து சாப்பிடுன்னு சொல்லலை. ஸோ த ப்ராப்ளம் இஸ் 1000 years லேட்டர் வந்து இது என்னடா வீட்டுக்குள்ளே துளசி வச்சு கும்பிட்றாங்க மூட நம்பிக்கைன்ற ஆயிடுது. இட் வாஸ் நாட் அ மீன்ஸ் ஆஃப் வர்ஷிப், இட் வாஸ் அ சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்.
அதே மாதிரி தான் வந்து ஒரு மரத்துக்கு கீழே அந்த மரத்துலேருந்து வர லீஃபில் வர ஏரை நம்ம ப்ரீத் பண்ணோன்னா இட் இஸ் பெனிஃபிஷியல் டு த ஹெல்த் அப்படின்னு சொல்லும்போது ப்ளஸ் இட்ஸ் எக்ஸசைஸ் 108 வாட்டி சுற்றினா எக்ஸசைஸ்னா அவங்க வந்து தேடன் சேதர் இந்த மரத்தை கண்டுபிடிச்சி அந்த மரத்துக்கு கீழே சுற்றினேன் நோபடி இஸ் கோயிங் டு டூ தட். அழகாக ஒரு பிள்ளையார் எடுத்து வச்சுட்டு பிள்ளையார் சுற்று புண்ணியம் வரும் அப்படின்னா அந்த புண்ணியம் வரும் அப்படின்றதுக்கான அர்த்தத்தை வந்து நம்ம புரிஞ்சிக்கல. ஸோ அவர் ரிலீஜியன் அண்ட் அவர் லாங்குவேஜ் ஹேவ் பீன் டூல்ஸ் ஆஃப் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் சைடில் இருக்கவங்க எஸ்பெஷலி ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் சைடில் இருக்கவங்க வந்து will understand the importance of change management. நீங்கள் என்ன தான் புதுசாக ஒரு ஃபீச்சர் ஒரு பயங்கரமான ப்ராடக்டை எடுத்துகிட்டு வந்து பியூட்டிஃபுல்லாக அதை டிப்ளாய் பண்ணி அதை உங்கள் யூசர்ஸ் கொடுத்தாலும் வந்து யூசர்ஸ் வந்து காரி துப்புவாங்க. ஏன்னா they are not used to change and they don't want to change. ஸோ பாதி ப்ராடக்ட் டிப்ளாய்மெண்ட்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமே இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த ப்ராடக்ட், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யூசர் பிஹேவியர். யூசர் ஆர் நாட் ரெடி டு சேஞ்ச். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேனேஜ்மெண்ட் கான்செப்ட். ஸோ இதை வந்து கிளியராக புரிஞ்சுக்கிட்டவங்க தான் வந்து ஹாவ் இன்ட்ரடியூஸ் ஸோ மச் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் இன் டு அவர் லாங்குவேஜ் அண்ட் அவர் கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ். இதை வந்து நம்ம ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் எதுக்கு இந்த சேஞ்சை கொண்டு வந்தோம் அப்படின்றத புரியாமல் ஈவன் we have started ignoring some of these practices. அந்த ப்ராப்ளம் இஸ் இந்த நாளடைவில் எதுக்கு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு யாருமே இப்போ அந்த அனிச்சப்பூ மாதிரி தான். அனிச்சப்பூ இருந்திருக்கும் ப்ராப்ளி, இன்னும் இன்னைக்கு அனிச்சப்பூ இருந்தாலும் இருக்கலாம், யாருக்கும் தெரியாது. பட் we don't know the name of it because it was lost during the long periods of